ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் முன்னாடி இந்த ஒரு குக்கிங் vlog ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஆக்சுவலாக நார்மல் vlog-ஆக தான் இருக்க வேண்டியது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இன்னைக்கு வந்து vlog வேற மாதிரி மாறப்போகுது. அதில் நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு கதைக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, அக்காவும் தம்பியும் சீரியஸாக பசங்க இருக்கீங்களா? பிரதர் சிஸ்டர் கோல்ஸா? நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தின்றதுனால நிறைய சாமான் இருந்துச்சு. கிளீன் பண்றதுக்கு வந்து லாலும் அவங்களோட ஒய்ஃப் வந்து வரல. ஏன்னா நாங்கள் சாவி கொடுக்கல, வெளில போயிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு பிளான் வந்து வீட்டில் குக் பண்ற மாதிரி ஒரு பிளான் போட்டோம். அது ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம், யாரு கூட போட்டோன்றது உங்களுக்கு இப்போ அடுத்து தெரியும். இது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இது என்னென்ன நடக்க போகுதுன்றதா பார்ப்போம். கைஸ், நான் சொன்ன மீதி 2 பேர் வந்துட்டாங்க. அது யாருன்னு நான் பின்னாடி இருந்து காட்டுறேன், நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மனுஷெல்லாம் எங்கே என்ன பண்ணுறா தெரியுமாடா? ஒன்னே பார்த்துருப்பேன். இங்கே இருக்கான். ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம். ஏய், யாரை கூப்பிட்டு என்ன வேலைடா பாக்குறீங்க? சித்தப்பா, ஏய் வர வெங்காயம் கட் பண்ணிக்கிறீங்களேடா சித்தப்பா. என்ன கட் பண்றீங்க? குக்கர் 3 வேலையா கல்வனம் தானே நீங்க. எங்க எப்படி இருக்க வேண்டியவர் தெரியுமாடா? ஐயா என்ன பண்றீங்க? ஹெல்மெட் போட்டாக்க இது கண்ணி வந்து நிஜமாலுமே ஒர்க் அவுட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? சீரியஸா ஒர்க் அவுட் ஆகுது. ஆகுதா? சீரியஸா ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப என்ன நீ என்ன ஹெல்மெட் போடல? என்ன பெருசா எரியல. உனக்கு எரியல? ஏமாத்துறான். கண்ணி ஃபர்ஸ்ட் எரிஞ்சது, அப்புறம் எரியல. கழுவிட்டு வந்தான். கழுவவே இல்ல நாங்க. அழகினே அது இவர் என்ன பண்றாருன்னா கண்ணீர் வேற கண்ணீர் தொடச்சிட்டே இருக்காரு. எப்படி வெங்காயம் வெட்ட கைய வச்சு. இவன் ரொம்ப நேரமா இந்த பக்கமே திரும்பி இருக்கான். சார் யாரு? ஓ, வேற பாடல்ல இருக்காரு. வேற பாடல்ல இருக்கானே. ஓகே, சரி பண்ணுங்க. சமைக்கல, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க சமைக்கிறது இவரு. சரி, சமைக்கிறது இவரா? சமைக்கிறது இவரு, ஹெல்ப் பண்றது நானு. இந்த இடத்துல உட்கார்ந்து டிஸ்டர்ப் பண்றது இவரு. டேய், இங்க பாரு, எல்லாத்தையும் பிக்கிறது மேட்டர் இல்ல. நீ அதை பிச்சுட்டேன்னா ஒழுங்கா ஒரு காலி பண்ண, அப்புறம் அது வேஸ்டா போயிடுது. இல்ல ஒழுங்கா மூடி வை. வேற மாதிரி பண்றாரு உன்னோட. நீங்க ஜோக் போட்டு பிரயோஜனமே இல்ல, சவுண்ட் ஒண்ணுமே கேட்காது. அதான் ஆக்ஷன் ஜோக் போட்டாரு. அவங்க எல்லாருக்கும் இதை பார்த்தா என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருந்துச்சு, நான் சொல்றேன். சார்பால் பிரியாணி. ஒரிஜினல் பிரியாணி பண்றாரு இவரு. நாங்க வந்து கலை கேங் மட்டும் பண்ணீங்க. நீங்க கலை கேங்ல 2 பேரு, கௌதம் கேங்ல 2 பேரு. கைஸ், நாங்க கௌதம் கேங் கெத்தா இல்ல கலை கேங் கெத்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆடியன்ஸ்க்கே தெரியும் கலை கேங் தான் கெத்து. ஆடியன்ஸ்க்கே தெரியும் கலை கேங்ல வெத்தி வந்தான்னு. கலை கேங்ல கெத்தே வந்தான்டா. என்ன வெச்சுவா? சந்தரே கலை கேங்ல கௌதம் கேங்ன்றது கேரளா. யார் இப்போ ஒண்ணா இருக்குன்றதான் நினைக்கிறேன். பா, அதுவும் கரெக்ட் தான். அதான் டீமுக்கு ஒரு வயசானவங்க இந்த மாதிரி இருந்தாதான் கரெக்டான கருத்துலாம் சொல்ல முடியும். அதுதான் அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. எங்க டீமோட சித்தப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். கனாக்கே சித்தப்பு இவர் தான். ஏன்னா அவரோட தாட்ஸ்டாருக்கு சித்தப்பு அவர் தான். ஹாட்ஸ்டார் சித்தப்பு ஐயா, அது தண்ணி இல்லையா? என்ன பண்ணாரு, அவசரமா ஓடி வந்துல இதை எடுத்துட்டு வந்து விஸ்வா மேல அடிக்கணும்னு பார்த்தாரு. இது புதுசு, லாக் ஆயிருக்கு, தண்ணி இல்லன்னு பச்சையா தெரியுது. ஏன் இந்த கண்டென்ட் இல்ல சொல்லு. இல்லையா, அது புதுசுயா, அது லாக் ஆயிருக்கியா? தண்ணி எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால கரெக்டான நீ தண்ணியா இல்ல ஹிட்டான்னு பாப்போம். தண்ணியா நீ ஹிட்டான்னு பாப்போம். ஏய், சாப்பாடுலாம் இருக்கடா, இங்கிட்ட வாங்க. தள்ளி வந்து அடிப்பேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்பா. நீ அங்க இருந்து அடி, நானே அப்படி கிடையாது. மூஞ்சல பட்டுச்சுன்னா நினைச்சு பாருங்க. கல்யாணம் ஏய் ஐயா, அவன் அடிச்சிட போறான், கம்முன்னு இருங்க. படத்தை பழைய படத்தை ஏய், அடிச்சிட போறான். கல்யாணம் ஆகடா, என்ன அவருக்கு? வர மாட்டேன். ஆனா ஐயா, இந்த வயசுல நீங்க பண்றது கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கா? கைஸ், இவர் வயசு என்னன்னா நான் சொல்ல, என்னோட இவருக்கு வயசு வந்து அதிகம், அது மட்டும் நான் சொல்றேன். இந்த வயசுல அவர் என்னென்ன வேலை பார்க்கிறாரு பாத்தீங்களா? இதேதான் ஒரு ஜோக்கு. கனால் ஒரு ஃபேவரட் ஜோக் ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொன்னேன். ஏய், இப்ப அவங்க பாக்குறானா, அங்க பார்த்தோன்னே என்னன்னு கேட்பான். என்ன? அவ்வளவுதான் ஜோக். இதான் ஜோக். அவரோட ஹிட், மோஸ்ட் ஹிட் ஜோக் இதான். இங்க வா வா. அவ்வளவுதான் மோஸ்ட்லி ஹிட் ஜோக்குன்னீங்கல்ல, அதனாலதான் அவன் என் மேல ஹிட் அடிச்சானா. இது இவரு போட்ட ஜோக். இது ஹிட் ஆகுமா? அது வேற மாதிரி ஜோக். அது வேற மாதிரி. ஓ, வேற மாதிரி. அனிருதா? அனிருத். ஐயோ,
அனிருத்ன்றது திதியன் பேரு யூபிகேல, சிம்முன்றது வேற மாதிரி ஆபீஸ்ல இவன் பேரு அனிருத். ஐயா பீப் சாங் போடலாமா? சொன்னா என்னமா பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இருக்கிற எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றோம். அப்படிதான்டா இருக்கான் கிட்டத்தட்ட. பல்லு கிடையாது இருக்கு. புரியல. போன்லெஸ் சிக்கன்னா பல்லு இல்லாம சாப்பிடுவீங்க? சிக்கன் அரைச்சு குடிக்கிறது தெரியுதுல்ல. நீங்க ஏதோ பெரிய ஜோக் போட போறீங்க, நானும் கேமரா ரொம்ப நேரமா உங்க பக்கம் திருப்பி இருந்தேன். அது வந்து ஃபெயில். ஆமா ஃபெயில், எனக்கு தான் ஃபெயில். கைஸ் அகைன் வந்துட்டு இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்கலாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இந்த மேட்டர்லாம் மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அது நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டெம்ட் ஆகுமா, அதனால அந்த வீடியோ எடுக்கிறேன். பார்க்காதவங்களுக்குலாம் சாரி. எனக்கு என்ன சிரிப்புனா, உங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம், வாங்க சாப்பிடலாம். ஆனால் சமைக்கிறது யாரு பாரு. ஆனா நான் சமைக்கிறோம்ல பிளான் என்ன, பிரியாணி பண்ணேன். பிரியாணி நீ பண்றது. ஆக்சுவலா திடீர்னு வந்து பிரியாணி சூப்பரா பண்ணுவான். இவ்வளவு தாமுன்னு கிளம்பி ரெடியா இருக்க சாப்பிடுறதுக்கு தலசி ஸோ எல்லாரும் சேர்ந்து வந்து பிரியாணி பண்ணியாச்சு. பிரியாணி பண்ணிட்டு சாப்பிட்றதா பிளான், அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். என்ன இருக்கு அங்க, என்ன இருக்கு? நனைஞ்ச போயிடு. கிழக்கு செம்மையா இருக்கு. 3 பேர் சேர்ந்து மாஸ் பண்ணிருக்கீங்களே. கட் பண்ணி அப்படியே வச்சுக்கிறோம். கரை ஒட்டிச்சுன்னா அப்புறம் யார் தொடப்பா? இல்ல இப்ப இது நேரத்துக்கு இங்க வச்சிருப்பான். கரையா இருக்கும். புது டிஷர்ட் இது மசாலா தான். இது பிரச்சனை இல்ல, அதை விட்டு பிரச்சனை இல்ல. நான் வச்சா பிரச்சனை. ஆமா சரி, எங்க வைக்கிறது? மசாலா எல்லாம் சப்பி ஆயிட்டாங்க. ஆமா வேற மாதிரி செலிப்பா வச்சிருக்காங்க போலயே. வேற மாதிரி அதான் சாப்பிடுவா. என்னடா இது பிரியாணி டிஃபரெண்டா இருக்கு. எப்பறா ஷாப் பண்ண? ஐயா எப்படி பண்ணீங்க பிரியாணி? ஆமா இல்ல திடீர்னு தான் பண்ணாரு. ஆமா எனக்கு போட்டுற சட்டை செமையா இருக்குல்ல, ஒரு மாதிரி சாசியா. தண்ணி கொஞ்சம் ஸ்டைல் நீ பத்தி. எனக்கும் ரொம்ப நாளா பிரியாணி பண்ணணும்னு ஆசை. ஆனா இது வரைக்கும் நான் பிரியாணி பண்ணதில்லை. கூடிய சீக்கிரம் நான் பிரியாணி பண்றேன். விஸ்வா இன்னொரு அந்த குக்கு வீடியோ ஒன்று ஒரு போட்டுருவோம். ஜப்பான் பிரியாணியா? நீ நானே குட்டி சேர்ந்த மாதிரி அந்த வீடியோ திரும்பி ஒன்று பண்ணிடுவோம். எப்போ இது முட்டைலாம் யாரா இந்த அரிவாரி முட்டை ஐடியா? சரி ரெண்டும் ஒண்ணு தானே. நானும் நடுவில் ஒரு ஜோக்கு போட்டேன், யாரும் கவனிப்பேன். எப்படி இருக்கு? ஏய் நீ சாப்பிட்டு எப்படா இருக்கு? சூப்பரா இருக்கா? எப்படா இருக்கு? ஓகே தான். இவர் பண்ற லெவலுக்கு கொஞ்சம் இன்னைக்கு கம்மியா பண்ணிட்டாரு. ஆனா மத்தபடி சூப்பரா பண்றாங்க. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? ஆனா அதுவும் தெரியல பண்ணலாம். இந்த விஷயம் பெரிய ஹெல்ப் பண்ணும். நல்லா இருக்குடா. பிச்சு அது யாரு? இது யாரு? தாத்தா சித்தப்பு சொல்லு. சித்தப்பு சித்தப்பு சொல்லு. பண்ணிடு. பயப்படணும்யா நீங்க. பயப்படணும், அதுக்கு பயப்படணும். திரும்பி பண்ணு. பயப்படணும். ஏய் பிச்சு டேய் புஜுக் பண்றா. பண்ணு புஜுக் பண்ணு புஜுக் பண்ணு. தீப்ஸ் ஆவி பிடிக்கிறதுக்காக அவளை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். தீப்ஸ் அதே பாட்டு இங்கிலீஷ்ல பாடு. லயன்றாது
சிங்கம்னா லயன்ல ஆனி ஆனினமே உன்னை வணங்கிடுமே. ஆமா இப்ப இந்த இடத்துல ஒரு கிராமர் மிஸ்டேக் ரொம்ப முக்கியம். ஆவி பிடிக்கிறதுக்கு மனசாட்சி எல்லாம் சமம். சூப்பர்க்கா அவன்கா அப்படின்னு. ஏய் சிரிக்காத, வாய்க்குள்ள போயிடும். சிரிக்க கூடாது ஆவி பிடிக்கும் போது. A few inches later. கைஸ் எங்கே தெரியுமா போயிட்டு வரேன், கோட் படம் பார்த்துட்டு வரேன். ஃபைனலி கோட் படம் பார்த்துட்டேன். எப்போ ரிலீஸ் ஆச்சு நான் பார்க்கணும். உண்மையை சொன்னா ஸ்பாய்லர்ஸ்லாம் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன் பார்க்கணும். எனக்கு ஷூட் இருந்ததுனால டிக்கெட் லேட்டாக புக் பண்ணியிருந்தது. கடைசியில் ஷூட் இல்லைன்ட்டாங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். ஆனால் செம்மையாக இருந்துச்சு, ரியலி சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் படம் பார்த்துட்டு நல்லா இல்லை, ஓகேவா இருக்கு அப்படின்பாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அக்செப்டபிள் என்ன கேட்டால். எல்லா மூவியுமே அந்த ஜானர் வைஸ் பார்க்கணும். இட்ஸ் பக்கா கமர்ஷியல் மூவி, நத்திங் ரிலேட்டட் டு இந்த மாதிரி கருத்து தாட்ஸ்ன்றது அவங்க பிஃபோராகவே சொல்லிட்டாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து தளபதி கிட்ட அவரோட ஜானர் அவரோட ஃப்ளேவர் தான் எதிர்பார்க்கணும். ஸோ அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப தளபதி ஃபேன். ஸோ எனக்கு வந்து எல்லா ஜானர் எல்லா ஃபேவர் ஆஃப் தளபதியுமே எனக்கு அதில் தெரிஞ்சார். ஒரு சில ஜானர் மூவிஸ்லாம் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஆப்வியஸ்லி நல்ல மூவி நல்லா போச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதையும் எதிர்பார்க்கணுன்ற போது எனக்கு தெரில. ஸோ என்னோட ஒப்பீனியன் இது, எல்லாரோட ஒப்பீனியனுமே டிஃபர் ஆகும். ஐ அக்ரி. பட் ஸ்டில் சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன், சூப்பரான ஜாலியான கமர்ஷியல் மூவி. ஒன் டைம் நீங்கள் வந்து காசு கொடுத்து ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறலாம். அந்த மாதிரி ஒரு மூவி நான் அப்படி தான் என்ஜாய் பண்ணுறேன். செம ஹாப்பி. அவரே இன்னும் அடுத்த ஒரு படம் தான் நடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அந்த படத்தை எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் டே பார்த்துணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஹோப் ஸோ எப்படி நடக்குதுன்னு தெரில. அண்ட் இன்னைக்கு டே அப்படியே போயிடுச்சு. நாங்கள் வந்து அவங்க இன்னைக்கு வந்து வீட்டில் குக் பண்ணாங்க. திடீர்னு வந்திருந்தான், பிரகதீஷா வந்திருந்தாங்க, விஸ்வா வந்திருந்தாங்க. அப்படியே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் தான் இருந்தோம். கொஞ்ச நேரம் லூடோ விளாண்டுருந்தோம், ரெஸ்ட் எடுத்தோம். கைண்ட் ஆஃப் பிரேக் மாதிரி தான் எனக்கும் தீப்ஸ்க்குமே. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. சரி அவங்ககிட்ட லூடோ விளாண்டுதான் அப்படியே முடிச்சுட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு படத்துக்கு புக் பண்ணியிருந்ததுனால கிளம்பி போயிட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் என்னால் நிறைய விளாக்ல எடுக்க முடியல. எவ்வளோ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஓகே. ஆப்வியஸ்லி ஆமாம்ல இந்த விளாக் ரிலீஸ் ஆகிருப்போம், இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் ஓகே. எஸ் கைஸ், நீங்கள் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க உங்களுக்கு கோட் மூவி பிடிச்சிருந்தா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம். குட் நைட் கைஸ் அண்ட் ஹாப்பி மார்னிங் நாளைக்காக. ஓகே, பை.